கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் யப்பா. இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 683. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டின் பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையவும் கிறிஸ்துவின் ராஜ்யம் அங்கு விரிவாக்கப்படவும் மிகவும் ஆர்வத்துடனும் வேகத்துடனும் உழைத்தவர் பரிசுத்த யப்பா என்பவர் ஆவார். இவர் ஒரு அரசனின் மகள். சிறு பிராயத்திலிருந்தே ஆண்டவரிடம் அளவில்லாத அன்பும் குறைவில்லாத பக்தியும் கொண்டவர். அக்காலத்தில் கிறிஸ்துவை அறியாத அநேக மக்கள் தன் நாட்டில் இருப்பதைக் கண்டு இவர் அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டார். இவரின் தந்தை எட்ரியான் என்ற மிஷனரி வாஞ்ச உள்ள ஒரு பக்தனை ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து வரவழைத்து தம் நாட்டில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி வேண்டிக் கொண்டார். இதனால் இளமையிலேயே மிஷனரி தாகம் அவர் இரத்தத்தில் கலந்தது. அரச குலத்தவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைய பெற்றவராக தன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார். இவருடைய சகோதரிகளும் சிறந்த பக்தர்களாக விளங்கினார்கள். உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணி தன்னை ஒரு துறவியாக மாற்றி கன்னிகாஸ்திரிகள் தங்கும் மடத்தில் இணைந்தார். தாமாகவே ஒரு பெரிய மடம் ஒன்றை கட்டி அங்கு தம்மை போல் கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிக்கும் பெண்களை சேர்த்து கொண்டு அவர்களை பரிசுத்த வாழ்வு வாழ உற்சாகப்படுத்தினார். இது ஒரு ஆன்மீக பயிற்சி நிலையமாக விளங்கியது. தன் மடத்தில் அவ்வப்போது காணப்பட்ட ஊழல்களையும் சீர்கேடுகளையும் கண்டித்து அவைகளை திருத்தி அமைத்தார். பிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் பின்பற்ற வேண்டிய முன் உதாரணங்களை தன் மடத்தில் கடைபிடித்தார். ஏற்ற தாழ்வுகளை அடியோடு அகற்றி கிறிஸ்துவுக்குள் சமமான வாழ்வை மக்களுக்கு போதித்தார். மன அமைதியுடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மக்களை அணுகி அவர்களின் குறைகளை நிறைவு செய்தார். இவரின் நினைவாகவே பெண்களுக்கென ஒரு பள்ளிக்கூடம் சென்னை மயிலாப்பூரில் அமைக்கப்பட்டு இவர் நினைவை மக்கள் மனதில் பதியச் செய்கிறது. அன்பானவர்களே, ஒழுக்கமான வாழ்வும் உயர்ந்த சிந்தனைகளும் உங்களிடம் உள்ளதா? வில்லியம் கர்னல் விதமாகச் சொல்கிறார், தேவன் உங்களை எங்கு வைத்துள்ளாரோ அங்கு அவருக்கு உண்மையா இருங்கள். அன்பானவர்களே, இந்த யப்பா என்கின்ற அன்பு சகோதரி கிறிஸ்துவுக்காக மகத்துவமான மகிமையான அரும்பெரும் காரியங்களை எல்லாம் இவர் செய்திருக்கின்றார். அரச குடும்பத்தில் பிறந்தாலும் மிஷனரி பணியே உயர்ந்தது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது உன்னதமானது என்று தெரிந்து கொண்டு மிஷனரி பணியை வாஞ்சையுடன் செய்ய ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, ஒரு மடத்தை ஏற்படுத்தி அதை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி அநேகர் பெண்கள் ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்கு கிறிஸ்துவின் சட்டை நிழலிலே தங்குவதற்கு ஏதுவாக மடத்தை வழிநடத்தி சென்றிருக்கின்றார். அங்கும் சில நேரங்களிலே சில ஊழல்களும் சில தவறான காரியங்கள் நடக்கின்ற பொழுது அதை உடனடியாக சீர்படுத்தி கண்டித்து செவைப்படுத்தியிருக்கின்றார். அன்பானவர்களே, இன்று நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்கிறதா? உள்ளான மனிதன் பரிசுத்தமாக இருக்கிறானா? இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம்? இந்த உலகத்திலே ஆஸ்திகள் சம்பத்துகள் உயர்தர வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. அது ஒரு காணல் நீர் போன்றது. பாருங்கள், இந்த அருமையான சகோதரி அரச வாழ்க்கை விட்டு மெய்யான ஒரு ஜீவியத்திற்கு நேராக தன்னை வழிநடத்தி கொண்டு போயிருக்கின்றார். ஆம், மிஷனரி பணி அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு மகிமையானது. நாம் கிறிஸ்துவின் அன்பை எந்த அளவுக்கு அறிந்து உணர்ந்திருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவின் அன்பை எந்த அளவுக்கு நம் உள்ளத்தில் ருசித்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி
1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.